இது வந்து எங்களோட ஸ்டோர், எங்களோட ஃபேக்டரியில ஒரு ஒரு ஸ்டோர். இதுல அதாவது எங்க ஃபேக்டரிக்கு தேவையான ரோ மெட்டீரியல் உடனுடன் எடுக்கிறதுக்காக கொண்டு வந்து வைக்கப்படுற ஸ்டோர். இதை விட வேறையும் இருக்கு. ஏனெண்டா முழு தானியங்களையும் ஒரே இடத்துல வந்து எங்களால பதுக்கி வைக்க முடியாது. அப்ப இதை விட வேறு இடங்களும் இருக்குது. நாங்க இதுல வந்து சொல்ல வர விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க, நீங்க சிறுதானியத்தை பற்றி கதை சொல்றேன் நிறைய விஷயங்களை சொல்றீங்க. இந்த தானியம் இந்த ஆட்கள்கிட்ட இருந்து வந்தது, இது இந்த இடத்துல இருந்து வந்தது, எல்லாத்தையும் கதை சொல்றீங்க. அதை எப்படி நீங்க ட்ராக் பண்றீங்க, எப்படி அதை வச்சு பாக்குறீங்களன்ற விஷயங்கள் இருக்கு. அதை பார்ப்போம் உள்ளுக்குள்ள. இதுல ஒவ்வொரு தானியங்களையும் வந்து அடுக்கி அதுக்குரிய பேர், அதுல சில நம்பர்கள் வந்து போட்டு கொண்டிருக்கணும். இதுல ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த ஃபார்மேட்ல வந்து எங்களோட டேட்டா இருக்கு. என்ன மாதிரி இங்க வந்து நாங்க ஸ்டோர் மெயின்டைன் பண்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு தானியங்களும் வந்து எப்படி அங்க ப்ரோசஸ் பண்ணப்படுது, எப்போ ப்ரோசஸ் பண்ணப்படுது, அதை வச்சுக்கொண்டு எங்களோட லேபிள்ல இருக்கிற பார்கோட், அது என்ன லேபிள்ல இருக்கிற பட்ச் நம்பரையும் வச்சுக்கொண்டு நீங்க ட்ராக் பண்ணி பார்க்கலாம் எந்த தானியம் எங்க இருந்து வந்திருக்குது. அப்ப சில பேருக்கு என்னன்னா, விறகு முதலெடுத்த விறகு கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் இதா இருக்குது, அப்ப அதை தாங்கின மாதிரி. அப்ப நாங்கள் எங்களோட கஸ்டமர்ஸ் விரும்புறதுக்குரிய தானியங்களை வந்து அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த டேட்டாவை வச்சுக்கொண்டு தான் நாங்க கொடுப்போம். அப்ப உங்களுக்கு என்ன தேவையோ, எப்ப நீங்க அதை சாப்பிட்டு இருக்கிறீங்களன்ற மாதிரியோ இல்லாட்டி அந்த பட்ச முறையோ சொல்லுவீங்களாண்டா அதே மாதிரியான அதே ஒத்த தானியங்களை வந்து நாங்க தொடர்ச்சியா உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கு.